சந்தோஷ். நாம தான் இங்க முன்னாடி தானே உட்காந்துருக்கோம். இங்க உட்காந்து பார்த்தா கூட அங்க எல்லாமே தெரியத்தான் செய்யுது. சரி நீங்க ஏன் இவ்வளோ லேட்டு? அதே எங்க வீட்டுக்கார சொந்தக்காரர் யாருக்கும் கல்யாணம் மாமாங்க நாளைக்கு, அதனால அவர் போயிட்டு வரேன்னாரு. என்னையும் கூப்பிட்டாரு வான்னு சொல்லி நான் வரலன்னு. அவர் கிஃப்ட் வாங்கணுமாமா, அதனால நானும் அவரும் சேர்ந்து போய் கிஃப்ட்டை வாங்கிட்டு சரி நாளைக்கு இதை முடிக்கு பதிலாக இதை வச்சிருங்க, இந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி போட்டு வந்தேன். ஏய் யாரு நீயாவது கிஃப்ட்டை வாங்கி தரதாவது? வீட்டிலேயே இருக்கிற ஏதாவது பழைய கிஃப்ட், உனக்கு வந்த கிஃப்ட் அப்படியே பேக் பண்ணி மற்றவங்களுக்கு நீ தாட்டி விட்டுருவ. இதை நீ தனியாக போய் காசு கொடுத்து இன்னொரு கிஃப்ட் வாங்குன்னு நீ சொல்கிற. இதை எங்களை நம்ப சொல்கிறியாக்கும்? ஆமா உனக்கு தெரியுமா, நம்பனா நம்ப, நம்பாட்டி போ. உங்ககிட்ட எல்லாம் எதையும் நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி சரி கோவப்படாத விடு. அவள் அப்படிதான் எதையாவது சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. அவளை பற்றி உனக்கு தெரியாதா? விடு விடு. ஆமா பூஜை எங்கங்கக்கா? அவ பார்லர் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா உமா. ச்சே ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நானும் அவ கூட சேர்ந்து பார்லர் போயிட்டு வந்திருப்பேன்.